நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் கூறி இரங்கல் தெரிவித்தும் வருகின்றனர். இன்று மாலை 3 மணிக்கு அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நடிகர் ரோபோ சங்கர் உடல் நலக்குறைவால் காலமான நிலையில் அவருக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் பலரும் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ரோபோ சங்கருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு செய்தி வரும்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ரொம்ப சிறு வயசு. இந்த சுத்தவன்னு எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லலை நான். அவன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்பான். யாருக்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசுனதாகவே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம். அவரோட நான் ரோபோ சங்கரோட இந்த விஜய் டிவிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களோட ஒரு படம் செஞ்சு அருள்நிதி அதில் ஹீரோ. அப்போ இவர் செஞ்சார். காமெடினா எக்ஸலண்ட். அதாவது டைமிங் காமெடி நல்லா பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, சின்ன திரைக்கும் ஒரு பெரிய லாஸ். எனக்கும் அவருக்கும் நிறையாவே நட்பு உண்டு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து நிறையா சேட்டலைட்டு, நிறையா சேனல்கள், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்றைக்கி எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபித்து இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து தமது இரங்கலையும் பதிவு செய்து வருகின்றனர். சினிமா மற்றும் சின்னத்திரையில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இன்று மாலை அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என்று குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். உடல்நலக்குறைவு பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பேஸில் இருக்கவங்களும் சரி, மற்ற எல்லாரும் சரி, உடம்பை வந்து பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா 46 வயசுன்றது மரணம் அடைகிற வயசு இல்லை. இதை தவிர வேறு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் ப்ளீஸ் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஆட்டம் போட்டாலும் ஃபைனலாக இருக்க போகிற ஒரே இடம் இதுதான். தயவு செஞ்சு அதை என்னதான் ஜாலி பண்ணிட்டு அதை விட்டுறாதீங்க ப்ளீஸ். இன்றைக்கி 46 வயசுங்கிறது வந்து எல்லோரும் அந்த ஏஜ் நீங்கள் மீடியாக்காரங்க மென்ஷன் பண்ண அப்புறம் தான் எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவரோட உருவம் வந்து பார்க்குறதுக்கு 46 மாதிரி இல்லை. எல்லாருமே 46 தானாங்கிறத எல்லாரோட கேள்வியும். ரோபோ சங்கர் தவறிட்டாருங்கிறத விட அவருக்கு 46 தவறிட்டாரா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே. ஒரு இனிமையான குணம் கொண்ட இனிய ஒரு தம்பி. ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் வந்து உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருந்து இந்த ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து அவரோடு நல்ல பழக்கம். அண்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அது வார்த்தை பேச பொண்ணுல குழந்தை அவருடைய மகள் வந்து பெரியமலைக்கு அனுப்ப அதுக்கெல்லாம் கூட என்னை கூப்பிட்டார். ரொம்ப தங்கமான குணம் கிடைத்தவர், குணமுடையவர் அவர். உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கோவா போயிருந்தோம். அப்போது ரொம்ப மெலிஞ்சு தான் காணப்பட்டார். அப்பா என்னுடைய மனைவி வந்து மகள் வந்து கூடவே இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பணிவிடை பண்ணி மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கி அவர் குடும்பமே இன்றைக்கி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சமீப காலமாக கேப்டன் மறைவுக்கு பிறகு எப்பயுமே கேப்டன் ஆலயத்துக்கு வந்து குடும்பத்தோடு வந்து அவங்க அன்னதானம் கொடுக்குறதோ, இல்லை அப்பா எங்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுக்குறதோ, எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பேசுகிறதோ அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமீப காலமாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அண்ணனும், இந்திரா அவங்க பொண்ணும், அவங்க ஒய்ஃப் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி இது பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோபோ சங்கர் அண்ணன் முதல்ல ஒரு ஃபேமஸ் ஆன வந்து ரோபோ மாதிரி நடித்தது. பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து
கேப்டன் போல் நிறைய வாட்டி நடித்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி லெஜெண்டாக அவர் உருவாக்கிட்டு இன்றைக்கி நம்ம கூட இல்லாத ஒரு உண்மையிலே கஷ்டமான விஷயமா நான் பார்க்குறேன். நிச்சயம் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக எங்கள் குடும்பம் சார்பாக ஒரு அண்ணனாகவோ தம்பியாகவோ நாங்கள் வந்து துணை நிற்போம். இந்திராவும் சரி, அவங்க அக்கா, அவங்க ஒய்ஃப், அவங்களுக்கும் சரி. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் எனக்கு டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஏதாச்சும் ஒன்று எதுவாக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை எனக்கு பார்க்கவே முடியல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு, கேப்டன் குடும்பம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். நேரத்தில் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வரணுன்ட்டு எல்லோரும் வந்துடுறீங்க. அது வரும்போது எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ஒரு பிரதராக எல்லாருக்குமே நான் சொல்லி தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் 46 தான் ஆகுது அண்ணனுக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் நம்மளை சிரிக்க வச்சு நம்ம கூட இல்லை. தயவுசெய்து எல்லாம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் வந்து ஒரு மேடையில் வந்து ரோபோ வேஷம் போடுறதுலேருந்து நல்லா தெரியும். அவரோட இறப்புக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து அவர் அந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு பல வருஷம் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்காரு ரோபோவாக. ஸோ அதனால கூட லிவர் வந்து அவருக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போவே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்த போதே சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப ஹாப்பி பர்சன், ஃபன் ஃபில்டு பர்சன். அவர் வாழ்க்கையை அவர் ஹாப்பியாக வாழ்ந்தார். அதை வந்து ஓப்பன் புக்காக வச்சுருந்தார். எல்லா மீடியாவுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த வீடு கட்டினதுலேருந்து, அவரோட ஆனிவர்சரியிலேருந்து, அவரோட பர்த்டேலேருந்து, அவங்க பொண்ணோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே மீடியாவுக்கு காமிச்சு அவர் வந்து அவர் வாழ்க்கையவே வந்து மீடியா தான் அப்படின்னு இருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.